கருதி ஓடினன் ஓடி உய்வதர் பொருளால் உணர்வு பெருமதம் அறிந்து நாடினை நாடி நான் கண்டு கொண்டே நாராயண சொல்லக்கூடிய விஸ்வகராச்சத்தால் நாரதன் பெயர் பெற்றனார். இன்று அதிகாலை பொழுது எழுந்தது நேமனிஷ்டங்களை முடித்து 14 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்தில் பராபரத்தில் பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவம் சதாசிவத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரனின் ருத்ரமண்டை விஷ்ணு விஷ்ணுவிலே பிரமா பிரமாவுலே ஆகாயம் அகத்தில் அக்னி அக்னியில வாயு வாயுல பிரதிபி பிரதிபிலே அப்புல அன்னம் இந்த அன்னத்தினால் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வன நில வாழ்வன செல்லக்கூடிய 7 வகை தோற்றமும் 84 லட்சம் ஜீவ பேதங்களை படைக்கக்கூடிய காலத்திலே அதிகாலத்திலே வருங்காலத்திலே என் சூழத்திலே மூலாதாரத்திலே தான் இருந்து வாசி முடிக்கின்றான் என்ன முடிக்கிறான் சொல்லக்கூடிய எனது தந்தை பிரம்மதேவனை கண்டு வணங்கி ஆசிரியர் பலவற்றைக் கொண்டு அதுக்கு தற்போல் இயல் இசை நான்கு சொல்லக்கூடிய தமிழுக்கும் சாமம் அது சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் 1000 வேதம் அந்த வேதம் தமிழ் வேதம் காந்தரூபம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் வேதாந்தம் வைசேடிகம் பாட்டம் பிரபாகம் உத்தரமீமாச்சை பூர்வமீமாச்சை சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களுக்கும் 12 புராணங்களுக்கும் 28 ஆகமங்களுக்கும் 38 தர்மத்திற்கும் 64 ஞானத்திற்கும் 96 தத்துவத்திற்கும் ஆகப்பட்ட அங்கத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய கிடையாது. வெள்ளை பூண்டி வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு சரியாசனம் வைத்த தாய் என்று போற்றக்கூடிய எனது தாய் கலைவாணியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு நேராக அங்கு விடுக்கக்கூடியவனோ 5 மணி விட்டாராம் அனாதியான மந்திரம் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு நீரருள் சப்பரையில் பஞ்சமான பாதங்கள் 100 கோடி செய்யணும் பஞ்சமல பிறந்தவை நான்மர்கள் பணிமணி சொல்லக்கூடிய அந்த கைலாச பதியானை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி குடிலா சக்தி யோகா சக்தி என்ற வரிசையிலே இந்த ஆதிபுரா சக்தி கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு மீண்டும் நேராக வைகுந்தம் சென்றடைந்தி அங்கு விட்டுக்க புரியணும் மெச்சமகள் வெங்கடமா வெண்பாவீர் வாதிகளே இச்சிலும் ஜென்மம் எடுக்கமா மச்ச குருமாக உள்ள சிங்காலமா ராம ராம ராமாவை திறந்து சொன்னவனே மச்சா கௌரவா வரகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கிருஷ்ணா கையிட்டு சொல்லக்கூடிய அது எந்தமுள்ள அபூர்வ கோவில் கொண்டு ஆள் கடலில் வள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தானியலட்சுமி என்று பாட்டு மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு திரேதாயுகம் துபாபரயுகம் நடந்து கொண்டு இருப்பதோ கலியுகம் கடவுள் கண்ட பெருமானுக்கு தொண்டு செய்ய வண்ணமாக அற்புதமான வேண்டுமலை சாரல் வந்துள்ளி கலகம் கிடைக்கொண்டால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் மிக்கன வராமல் இருக்க அந்த வணங்குவது முறையாகும் அல்லன்போம் வாழ்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த கொள்ளைவோம் போகா தேரப்போம் நல்ல சொல்ல உணவதிய மாமருளை வீட்டில் இருக்கும் செல்வ கணபதியை கை தொந்த காலில் சொல்லி கிழங்க 5 கரம் தோணி ஆடி முகத்திரை இன்று இளமறை போட்டுவிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிமோடி என்று சொல்லி அவரை வணங்கி அவரோடு இணைந்து நம் கழகத்தை தோங்குவது சித்தமாகும் நாராயண நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் அப்படி கழகம் செய்யாது உடல் சிறிதாக 1000 சுகூலாக நாளைக்கு மேல்மடம் எனதா
அப்ப இதை நன்றி. ஒரு ஐயாவுக்கு மட்டும் நன்றி கைதட்டி வருது. கைதட்டாமல் ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கும் இங்கே நாரதராடிக்கும் அன்பு சகோதரர் ரவி பிரசாத் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இந்த விழா கமிட்டி சார்பாகவும் இந்த பொன்னாடை போற்றி பெருமைப்படுத்துகிறது. பொன்னாடை போற்றி புகழாரம் சேர்த்த மாபெரும் கிராம பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும், இளைஞர் மன்றத்தார்களுக்கும், மகளிர் மன்றத்தார்களுக்கும், நாடக கலா ரசிகர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த விநாயகனை தூய்த்தாலும் கூட இடமோ அற்புதமான இடம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை குள்ளங்களை சார்ந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு ரம்யமாக தெரிகின்றது. முத்து குளிக்கிட்ட புதுமலர் சோலைகளை பார்க்கின்ற பொழுது சற்று இங்கேதான் தங்கிவிடலாமோ என்று ஒரே ஜனல 100 ஜன தூரங்கள் அளவு கடந்து ஆசைகளாக பறந்து ஓடுகின்றது. இடத்தில் வாழக்கூடிய மக்களை வர்ணிப்பதா, இல்லை இடத்தில் தான் வர்ணிப்பதா, இடத்தை வைத்த மக்களுக்கு பெருமையா, இல்லை மக்களை வைத்து இந்த இடத்துக்கு பெருமையா என்று பார்க்கின்ற பொழுது இடத்தின் அழகை வைத்து இந்த மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். எப்படி சேர்க்க வேண்டும், எதை கொண்டு சேர்க்க வேண்டும்? இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய உணவு முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் 12 விழிகளாக கொண்டு வந்திருக்கின்றானே, அந்த விநாயகனை துதித்தாலும் கூட தம்பி முருகனை வணங்க வேண்டும். ஆக எல்லோருக்கும் அந்த தெய்வங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று சொல்லி குறிஞ்சி நில குலக்கடவுள் முருகன் அவனும் 12 விழிகளாக நெண்டரை சுதி வைத்தார். 12 விழிகளிலே Thank you.
நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு ஒரு நிகழ்ச்சியை வைப்பது பெரிதல்ல, அந்த நிகழ்ச்சியை எப்படி ரசிப்பது என்பது மிக பெரிது என்று சொன்னார்களே. ஆக இருப்பினும் கூட அற்புதமான ஒளிபெருக்கி, இப்படித்தான் இந்த ஒளிபெருக்கி ஒரு நாடகத்திற்கு முக்கியத்துவமே ஒளிபெருக்கி. பாக்கியா ஒளிபெருக்கி மிக சிறப்பாக அமைத்துள்ளார்கள். அதை விட அற்புதமான பக்க மேளங்கள். ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் பக்க மேளம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி எனது அன்பிற்குரிய பாசத்திற்குரிய பெருமைக்குரிய என் உடன்பிறவா சகோதரர் ஆக வாணியங்குடி சரவணனார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆக இருப்பினும் கூட காலதாமதம் காரியக்கேடு என்று சொன்னார்களே, நாம் வந்து வளராவிட்டது கழகத்துக்குண்டான காரியங்கள். ஏதாவது இந்த குறிஞ்ச வனத்துக்குள்ளே ஆள் நடமாட்டும் சப்தம் ஏதாவது செவிகளுக்கு கேட்கின்றது. என்ன ஒரு அற்புதமான காலம். இப்படிப்பட்ட காலத்தை இந்த வட்டாரத்திலே கொஞ்ச நாளாவே காணவே ஒருவேளை குயிலுக்கு வருஷம் படைத்த பெண்மகள் போல் தெரிகின்றார். யார் இந்த பெண்மகள்? எதற்காக ஆலோலம் சோ என்று கூறுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, சோ என்றாலே வா என்று பொருளவா. யாரை வா என்று அழைக்கின்றார்? கந்தனை இங்கு வா, கடம்பனை இங்கு வா, கார்த்திகையை இங்கு வா என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாளே இந்த கோகிலவாணி, இந்த சுந்தரவள்ளி, அது சுந்தரவள்ளியாகத்தான் இருக்க வேண்டுமோ என்று பொருளை உச்சரித்து ஆலோலம் சோ என்று முருகனை அருகில் வா என்று கூவிக்கொண்டு இருக்கின்றாளே. இவள் இருக்கக்கூடிய இடமும் வேள்வி மலைச்சாரல். வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே சுந்தரவள்ளி ஆலோலம் சோ என்று வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை காலத்தால் இரட்டிக் கொண்டு இருக்கின்றார். ஆக இவளைத்தானே வர்ணிக்க வேண்டும். எப்படி வர்ணிக்க வேண்டும், எதை கொண்டு வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இடம் சிறக்க வேண்டும். இப்பேற்பட்ட சபையோர்களுக்காக சபை அலங்கார பாடலாக மாலையில் ஒரு மல்லிகையாக தொடுத்து வைத்து பார்த்தார். எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது
நன்றி 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 நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. அனிபா பணமுடியைச் சேர்ந்த அன்பு ஒன்னார் அவர்கள் அனிபா 51 ரூபாய் அன்பளிப்பாக பாடலை பாராட்டி வழங்கியுள்ளார்கள். சோமு அன்பு ஒன்னார் அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய அன்பு ஒன்னார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் உள்ளம் கலந்த நன்றி கலந்த வணக்கத்தோடு ஆக இருந்தாலும் கூட இடம் சிறக்க வேண்டும், பெண்மணிகளை உயர்ந்த இடத்திலே வைத்து வாழ்த்த வேண்டும் ஆக என்று சொல்லுக்கு இணங்க அப்படியா மற்ற மகிழ்வு நன்றி. சிறப்பு சிறப்பு. ஒரு கலைஞர்கள் மீது பற்று, கலைஞர்கள் மீது பற்று, அப்பேற்பட்ட பற்று கொன்ற உள்ளம். அப்படியா சொந்தக்கார மாதிரி சொந்தக்காரரே அது என்ன மாதிரி? ஆமா மாதிரி வேறையா? அற்புதம் அற்புதம். அன்பு உள்ளம் சோமன்னார் அவர்கள் கலைஞர்களுக்காக நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்து அன்பினை பகிர்ந்திருக்கின்றார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு ஆக இருப்பினும் கூட தண்டன மேல்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் குழிவு நேங்க குமலக்கன் விழித்து நோக்க தொண்டில் எழுதி காட்டி தென்மொழி மகரையாகி வண்டுகள் எழுது பாடி மருதம் தான் வீட்டு இருக்கும் மாதுக்கும் அருமைகிற பெண்ணல்லவா சுந்தர வள்ளியாகப்பட்டவள் ஆலோலம் சோ என்று கூவாமல் குவிக்கொண்டு இருக்கின்றாளே இந்த கோவில வாணி இந்த சுந்தரவள்ளி இவளைத்தானே முருகப்பெருமானோடு சேர்க்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்திலே ஆக இந்த இடத்திலே திரு கல்யாணம் நடக்க வேண்டும். சுந்தரவள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் எப்பேற்பட்ட திருமணம், இந்த திருமண விழா மிக சிறப்பாக அமைய வேண்டும். இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக இடத்தினுடைய அழகை வர்ணிக்க வேண்டும், இடத்தில் வாழக்கூடிய மக்களை வர்ணிக்க வேண்டும். இந்த இடத்திலே தலைவி என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய சுந்தரவள்ளி முருகனுக்காகவே துதிபாடிக் கொண்டு இருக்கின்றாளே இவளைத்தான் ஆக வர்ணித்து இந்த முருகப்பெருமானோடு கரம் பிடிக்க வைக்க வேண்டும். எப்படி இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது இத்தனை நாளும் பாடிய பாடல் பூராமே மொட்டை கருப்பா இருக்கும் வெள்ளக்கார விளையான்னு வருவோம். ஆனா இன்னைக்கு தாயா இந்த பிள்ளைக்கு பொருத்தமான பாட்டு மருமகளுக்கு ஹலோ ஹலோ Yeah.
நன்றி நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு இருந்தால் கூட இட்டபடி நோகி எடுத்து கொப்பளிக்க வட்டில் சுமந்த மருங்கசைய கொட்டி கிழங்கு கிழங்கு நாவல் குவினார் வளங்கோசை மையம் வருமோ இன்றி பெயர்பட சுந்தரவழியை தானே சுந்தரவழி தானே இங்கு நடமாடிக்கொண்டு இருக்கின்றார். ஆக இருப்பினும் கூட பழமையான ராகத்திலே மீண்டும் உள்ள உயர்ந்த இடத்திலே வைத்தால் இந்த பெண்மகளை எப்படி இருக்கும்? ஆக பழமையான ராகத்திலே மீண்டும் நேர் விருப்பத்திற்காக கொடுத்தாலே இந்த சுந்தரவழியை முருகனோடு ஆக உயர்ந்த இடத்திலே வைத்து பார்ப்போம். அஞ்சரை உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மறுக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும். சோயா உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மறுக்கும். நன்றி நன்றி நன்றி. ஆக இருப்பினும் கூட வெற்றி புகழ் வேங்கடமா வெண்பாவீர் பாதியிலே இச்சையினுள் ஜென்மம் எடுக்குமா மற்ற ஒரு மாகோலா சிங்கா ராமா 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 ராமாலாவாய் திறந்து சொன்னான் இந்த திருமாலுக்காக ஒப்பிட்டு சொன்ன கவி ஓடி இந்த சுந்தர வள்ளி ஆலோலம் சோ என்று கவி பாடிக்கொண்டு இருக்கின்றாளை கூவாமல் குவிக்கொண்டு இருக்கின்றார். இந்த சுந்தர வள்ளிதான் முருகனுக்காகவே கருந்தனை சித்தனை திரைகளை விதைத்து வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை விரட்டிக் கொண்டு இருக்கின்றார். ஆக இருப்பினும் இவளை எப்படி வர்ணிக்க வேண்டும்? நாளரை சுதியிலே நதியோரத்தில் அல்லவா வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். இவளை தானே நதியோரமாக வர்ணித்தால் எப்படி இருக்கும்? ஹலோ
நன்றி கலந்த கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தூடாக இருந்தாலும் கூட முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாக அர்ச்சிவனை அர்ச்சித்து தொந்தி சரிய பெற்றெடுக்கின்றாளே தாய். இந்த தாய் தான் இந்த உலகத்திலே முதல் தெய்வம் என்று சொன்னார்கள். ஆக பெற்றெடுத்த தாய் தான் முதல் தெய்வம். அற்புதமான முறைகளிலே முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து முந்தியை வைத்து அந்த இறைவனை வேண்டுகின்றாளாம். இறைவா, எனக்கு ஒரு நல்லது ஒரு குழந்தையை கொடு என்று முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து 30 10 மாதம் சுமந்து அந்தி பகலாக சிவனை அர்ச்சித்து இரவும் பகலும் அந்த சிவனை நோக்கி தரிசித்து தொந்தி சரிய பெற்றெடுக்கின்றாளே தாய். அந்த தாய் தான் இந்த உலகத்திலே முதல் தெய்வம். தாய்மார்கள் எல்லாம் ஒன்று கூடி கைதட்டினார்களே, அந்த தாய்மார்களுக்காகவே தாயின் பெருமையான பாடலை கொடுக்க வேண்டும். தாயின் பெருமைத்தான் கூற வேண்டும். எப்படி கூற வேண்டும்? அஞ்சரை பேசலை வைத்தால் எப்படி இருக்கும்? பெயர் சொல்ல விரும்பவில்லை. அன்பு பாசத்திற்குரிய பெருமைக்குரிய அன்பு அன்னார் அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வழங்கிய அன்பு அன்னார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக குழுவின் சார்பாக நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு ஆக இருப்பினும் கூட அவர் கேட்கிற கிட்டமே வேற. ஆகையினாலே ஆக தாயின் பெருமையைத்தான் கூற வேண்டும். எப்படி கூற வேண்டும்? 300 நாள் சுமந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து தோளுடையோ மாறுடையோ நாவுரங்க ஏனகட்டி காட்டுடையோ மேட்டுடையோ நெத்தி வேவலித்தம் சொல்லி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி, என்னைக்கு நீதாயே பூமி, என்னைக்கு நீதாயே பூமி நீ. தொப்புள் கோடி சொந்த தொல்லையை எனக்கான தியாகம்
என் நாடகம் வந்துட்டு நான் இன்னைக்கு போட்டிருக்கேன்னா மதுரை பற்றி அருமை புதுக்கோட்டை அண்ணன் காரைக்குடி சங்கம் 3 சங்கத்தில் இங்கே போட்டிருக்கேன். ஆனால் மற்ற ஏஜென்ட்டுக்கு எப்படி நடிக்கிறதில்ல. என்னுடைய நாடகத்தில் எனக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு மிக சிறப்பாக எல்லா பாட்டையும் பாடுவார். ஏன்னா நான் ஒரு நாடக ரசிகர். இந்த பகுதிக்கு வந்துட்டு அதெல்லாம் இருந்தாலும் நான் தாய்மேல் அளவு கிடந்த பாசம் உள்ளவன். மற்ற கலைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். நான் நாடக ஏஜென்ட் உங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணும். இருந்தாலும் நான் தாய்மேல் அதிக பாசம் கொடுனால் இந்த பாடலை எனக்காக பாடியதற்காக அண்ணன் அவர்களுக்கு குடும்பத்து சார்பாக ரூபாய் 101. ஆசிரியர் பெருமைக்குரிய அன்பு உடன்புறவா சகோதரர் என்னை இந்த பகுதிகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த அன்போனார் நாடக அமைப்பாளர் சரவணனார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்குவார்கள். நன்றி நன்றி கிடந்த வணக்கம். சுந்தரம் சுந்தரவள்ளி அமிர்தவள்ளியை திருப்புறம் குன்றத்திலே முருகன் திருமணம் முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளியோ சுதந்திரமான பறவைகளை விரட்டிக் கொண்டு இறைக்கின்றாளே. அண்ணவனை சந்திப்பதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இறைக்கின்றான். அவனை சந்தித்து நம்ம கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். பைத்தியம் தெரியும்.